அவது பாசிசம் இல்லைங்கிறாரு. பாஜக பாஜகவினுடைய கொள்கைகளோ திட்டங்களோ அந்த ஒரே ஒற்றை மொழி, ஒற்றை மதம், இந்து ராஷ்டிரா, இந்த எல்லா வகையான ஜனநாயக விழுமைகளையும் அரசியல் சாசன விழுமைகளையும் தகர்க்கடிக்கிற பாஜகவினுடைய அந்த திட்டங்களை இவர் எந்த இடத்துலயும் சுட்டிக்காட்டி அதுல இருந்து வேறுபடல. அந்த உறுதி, உடல் உறுதியோ மணல் உறுதியோ இல்லாத விஜய் விஜய் வந்து எந்த இடத்துலயும் எதிர்க்க மாட்டார். ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டார். பாஜக, மோடி, அமித்ஷா ஒழிக, இந்தி ஒழிக, தமிழ் வாழ்க, திராவிடம் வாழ்க, பெரியார் வாழ்க சொல்லவே மாட்டாரியா. ஆனா பின்னாடி வெறும் பிளக்ஸை வச்சு நாட்டு மக்களை ஏமாத்துறது. நீங்க சொன்ன மாதிரி அந்த ஸ்கிரீன்ல பார்த்தேன், தந்தை பெரியார் இவரை கையை பிடிச்சி கூட்டிட்டு போற மாதிரி எல்லாம் போட்டாங்க. அதெல்லாம் யாரோ நம்மள மாதிரி அங்க எழுதி கொடுத்து, நம்மள மாதிரி இருக்கிறவங்க எழுதி கொடுத்து பாடலை தயார் பண்ணி யாரோ நாட்டுப்புற பாடல்கள் பாவம் பாடகர்கள் பாடுறாங்க, பணம் கொடுக்குறாங்க. இவருக்கு யார் எழுதுனாங்கன்னே தெரியாது, அந்த பாடலை யாரு பாடினார்கள் என்று தெரியாது. ஆக இவர் இன்னும் ஒரு நடிக்கிற ஒரு நடிகராக இருக்கிறார் இல்லாமல் இவர் களத்தில் ஒரு அரசு கட்சி தலைவனாக இன்னும் அவரு ஒரு அந்த உணர்வோடு அந்த சிந்தனையோடு களத்துக்கு விஜய் வரலை. அந்த அளவுக்கு தமிழக வெற்றி கழகம் இன்னும் பக்குவப்படவில்லை. ஆகவேதான் நீங்க மூத்த அரசியல் ஆய்வாளர் எங்க அண்ணன் ஐயநாதன் ஐயாவெல்லாம் போயிட்டு விஜயனுடைய நடவடிக்கைகளை நெருக்கமா போய் வெறும் ஒரு 15 நிமிடம் பேசும் பொழுதே அது சரியில்லைன்னு சொல்லி விலகி வந்துட்டாரு. ஜெகதீஸ்வரன் மிகச்சிறந்த சிந்தனையாளர், அதுக்காக போய் பேசினாங்க, நிறைய உதவி செய்தாரு. இப்ப அவரும் மௌனமா வெளியிருக்கிறார். அப்ப ஒரு சிந்தனையாளர்களையோ அரசியல் ஆற்றல் உள்ளவர்களையோ அறிவுள்ளவர்களையோ இவர் கூட வச்சுக்கிறது இல்லை. வெறும் திரைப்படத்துல திரையரங்குகள்ல கட் அவுட்டிற்கு பாலாபிஷேகம் பண்ற மாதிரி நடிகர்கள் மட்டும் இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஆகவே இது பிழையானது, தவறானது. ஆகவே இது பாஜகவினுடைய எப்படி எடப்பாடியுடைய அதிமுக பாஜகவினுடைய ஒரு துணை அமைப்பாக இருக்கிறதோ அதே போலதான் இன்னைக்கு தமிழக வெற்றிகளாகவும் பாஜகவின் துணை அமைப்பாக இருக்கிறது. அந்த தைரியத்தில் அதிமுக துணை பாஜக துணை அமைப்பாக தான் இருக்கு. இப்ப தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை தாவேக்காவை பாஜகவின் துணை அமைப்புன்னு சொல்லிட்டு அதிமுகவையும் பாஜகவின் துணை அமைப்புன்னு சொல்லிட்டு இப்போ வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை காங்கேயம் பரமத்தி வேலூரில் வெற்றி பெற்ற தலைவர் தனியரசு எங்கு போட்டியிடுவார் சொல்றதை பார்த்தா ஒரு திமுக கூட்டணியில தான் வருவார் போல தெரியுது. அதான் நீங்க எந்த கூட்டணிக்கு போறீங்க, எப்படி தேர்தல் சந்திக்க போறீங்க? கடந்த தேர்தலிலேயே தளபதி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அழைத்தார். அந்த கூட்டணி மதசார்பற்ற கூட்டணி, ஒரு பகுத்தறிவு, நம்முடைய கத்தியில் கொள்கை சிந்தனை எல்லாம் ஒத்து போயிருக்கா? திமுக மாதிரி தான் இருக்கு, கொஞ்சம் முக்காவாசி இருக்கா தான் சொல்றேன். நீங்க திமுக கூட்டணியில இணைஞ்சு முக்காவாசி இல்லையா, 100 விழுக்காடு 100 விழுக்காடு அந்த திராவிட கருத்தியலில், பகுத்தறிவு கருத்தியலில் தான் பற்றி நின்று எங்களுடைய அரசியல் பயணம் துவக்குறோம். ஈழ விடுதலை, கச்சத்தீவு மீட்பு, காவிரி ஆற்று நீர் உரிமை, தமிழ் வாழ்க, இனம் வாழ்க, மொழி வாழ்க, பகுத்தறிவு, மூட நம்பிக்கைகளை தகர்த்து தமிழ் சமூகத்தை தன்மானத்தோடு, சுயமரியாதையோடு, கௌரவத்தோடு தலை நிமிர்ந்து வாழத்தான் தனியரசு அரசியலுக்கு வந்தேன். ஆனா நீங்க இப்ப அதை எங்க புரட்சி தலைவராக இருக்கிற வரை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்கமாக களத்தில் இருக்கிற வரை அதுல பயணித்தேன். புரட்சி தலைவர் அம்மா மறைவுக்கு பிறகு பாஜகவின் கட்டுப்பாட்டுக்கு அதிமுக சென்று போனதுனால நம்ம அதோட இணைந்து இன்னும் வலிமையா பயணிக்க முடியாத ஒரு நெருக்கடியில் விலகி இருந்தேன். இப்ப கண்ணனையா கேட்ட கேள்விப்படி நாம் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழ்நாடு கொங்கு பேரவை தனியரசு ஒரு வலிமையான, மக்கள் விரும்புகிற, தமிழ்நாட்டு அரசியலின் பிரத்யேக சூழல் அல்லது உணர்வுகளை பிரதிபலிக்கிற கூட்டணியில் தனியரசு கட்டாயமா ஆக வகிப்பேன். கட்டாயமா மக்கள் பேராதரவோடு வெற்றி பெற்று சட்டமன்ற பேரவையிலும் தனியரசின் குரல் மீண்டும் ஒலிக்கும் அப்படிங்கிறதையும் நம்முடைய சத்தியம் தொலைக்காட்சி வழியா கட்டாயமா நம்ம வழியா பதிவு செய்யறோம். 2026 தேர்தலில் நீங்கள் வெற்றி பெற்று மீண்டும் சட்டமன்றத்தில் வாழ்த்துக்கள்.